ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது வந்து ஓணம் அடிக்க எடுத்த வீடியோ. ஸோ நான் அண்ட் அத்தர் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். விஹானுக்கு உடம்பு முடியல, வீட்டில் இருக்கேன். ஆக்சுவலி 2 பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சு, ஆனால் பங்க் பண்ணியாச்சு. ஸோ அத்தர் நான் வந்து போகிற வழியில் அம்மாவை பிக் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். என்ன ஸ்பெஷல்? என்னோட கசனோட வளகாப்பு அண்ட் அவ ட்வின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனை மொட்டை மாடியிலேயே வச்சிருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அம்மாவை மட்டும் தான் நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சஜஷன், ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு சீரியஸ் சஜஷன் வேணும் உங்ககிட்ட இருந்து. ஸோ நிறைய பேர் வந்து என்ன ரீஷேவ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அம்மாவோட புடவை. நம்ம வீட்டுக்கு வரும்போது புடவை மறந்துட்டாங்க. மாய்ஸ்சரைசரும் இருக்கும், ஸோ அம்மா கொடுக்கணும். ஸோ என்னன்னா, இப்போ நான் மறுபடியும் ரீஷேவ் பண்ணவா? அது ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா? அதுல ஏதாவது நமக்கு பெனிஃபிட் இருக்கா? ஸோ இப்போ அது ரீஷேவ் பண்ணணும், வித்தின் 1 to 2 வீக்ஸ் பண்ணணுமா? அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ நிறைய முடி வந்துருச்சுன்னா மறுபடியும் எனக்கே பண்ண. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி மொட்டை லுக்ல தானே இருக்கு. ஸோ நான் பண்றதுக்கு ரெடி ப்ரொவைடட் அது எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுத்ததுன்னா. ஸோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? நான் கூகுள் எல்லாம் பண்ணி பார்த்தா அதுல வந்து 50-50% பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெகட்டிவ்னாக்கா ஒன்றும் யூஸ் இல்லை, அது வந்து கிளினிக்கலி ப்ரூவன் இல்லை. ஸோ இருக்கிற நம்ம வந்து ஷேவ் பண்றது ரூட், அதே ரூட் தானே. ஸோ வர முடி அப்படியே தான் வரும். ஸோ சில பேர் சொல்லியிருக்காங்க பர்சன் டு பர்சன் கூட இது நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சின்ன பசங்களை கூட பார்த்தீங்கன்னா 3 மொட்டை அடிப்பாங்க. ஸோ முடி வந்து அடர்த்தியா வரும். ஸோ எனக்கு வந்து சரி பண்ணதை பண்ணிட்டோம், இதுல டபுள் பெனிஃபிட் கிடைச்சிச்சுன்னா அது இன்னொரு வாட்டி ஷேவ் பண்றதுல எனக்கு ஒண்ணு ஹார்ம் தெரியல, ஒன்றும் லாஸ் இல்லை. அது பார்லர்ல போய் டக்குன்னு பண்ணிக்கலாம். நீ ஃப்ரெண்டே பார்லர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம சொசைட்டிக்குள்ளேயே இருக்காங்க. அவங்க சொன்னா பண்ணிருவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களும் இதே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். ஓகே. ஸோ என்னோட முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கும், ஆனா ரொம்ப மெலிசா இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா திக்கா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி உங்களை கேட்டு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டால வந்து அந்த சஜஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா யாரோ அங்க வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை இன்ஸ்டா. யூடியூப் தான் நம்ம ஃபேமிலி மாதிரி. இங்க நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ நீங்க ஏதாவது இதை பத்தி கேட்டிருக்கீங்க, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குனாக்கா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. பண்றதா இருந்தா நான் அடுத்த 2-3 நாளுக்குள்ள பண்ணணும். ஸோ எனக்கு இந்த சஜஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜ்ல நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஆனா ரீஷேப் பண்றதுக்கு நான் ரெடி, ப்ரொவைடட் அது எனக்கு பெனிஃபிஷியலா இருந்தா. ஹலோ ஹலோ. மொட்டையை பார்த்து ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை பாருங்க. 0 ரியாக்ஷன். எல்லாமே வீடியோல பார்த்தாச்சு. ஹலோ, குட் மார்னிங், வெல்கம் பேக். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா என்ன லைவாக என்னோட மொட்டை அவதாரில் பார்க்க போகிறாங்க. அம்மா வந்து கேட் கிட்ட நிற்க சொன்னேன். ஸோ நான் வீட்டில் இருந்து அம்மாவை பிக் பண்ணிவிட்டு இப்போ நேராக இதுக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஸோ அதனால் அப்பா வரல, அதனால தான் இந்த செட்டப்பு. ஸோ அம்மா ரியாக்ஷன் அப்புறம் பார்ப்பேன், ஏன்னா அம்மா நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா ரியாக்ஷன். என்னோட வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கு. பாருங்க, 0 ரியாக்ஷன் கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. ரெடி? என்னோட மொட்டை எப்படி இருக்கு? ஐயோ சூப்பர் சூப்பர். சூப்பரா? சூப்பர். ஒண்ணுமே ரியாக்ஷன் கொடுக்கல நீங்க? இல்ல இல்ல, நான் தான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்தேன். இப்போ கரெக்ட்டா இருக்கு பாருங்க. நைஸ். நோ நைஸ் நைஸ் நைஸ். அவுட் ஆஃப் 5 how many? அவுட் ஆஃப் 5/5 தான். நல்ல குட் டிசிஷன் பாத்து. ஒண்ணே குட் டிசிஷன். ஆஹா, நிஜமாவா? 100%. மம்மி தான் கொஞ்சம் நர்வஸ். அம்மா தான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டாங்க கொஞ்சம். அப்பா வந்து கூல் ஏமாதிரியே. ஹாய். அம்மா சொல்றாங்க வீடியோல பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கவே முடியலையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு வந்தேன், ஏன்னா வண்டியில் ஃபுல் ஷேக் ஆகும். ஸோ அதான் வீட்டில் நல்லா ப்ராப்பராக போட்டு வந்தாச்சு. என்ன அழகா இருக்காங்கல்ல, மொட்டை அடிச்சுட்டு. ரொம்ப பிடிக்கும் சீதா. என்னோட கண்ணாடி இதுல வந்து பெருசா தெரியும், இதுல நார்மலா தெரியும். நல்லா இருக்குல்ல, பர்ஸ்ல வச்சுக்கலாம். ரேஸ் கோர்ஸ் ரோட். இங்க வந்து நான் எவ்வளோ வருஷம் ஆச்சு. என்னோட காலேஜ். என்னோட கசனோட
வளைகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, லஞ்ச் முடிஞ்சிச்சு. அண்ட் எல்லாருமே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. யாருமே ஆடாக தெரியல. எல்லாருமே ஷாக் ஆப்வியஸ்லி, பார்த்துட்டு எதிர்பார்க்கல. என்ன இது முட்டை திருப்பதியான்னு கேட்டாங்க. இல்லை எதனால, சரி அப்படியே பேசிட்டானா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 10 டைம். ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு வெயிட்டிங்கு. ஸோ பரவாயில்ல, வெதரும் கிளியராக இருக்குது. இங்கேருந்து எங்கேயாவது வேறு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ண முடியல. ஏன்னா விஹானுக்கு சடனாக ஃபீவர் வந்துருச்சு, வீட்டில் இருக்கான். ஸோ நேராக அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும். ரெடி அம்மா கிட்ட கேட்கணும், ஏன் நர்வஸ் ஆயிட்டாங்க? வாட் இஸ் தி ரீசன்? சர்ப்ரைஸ்ங்க போய் why ஏலண்ட மொட்டை கொட்டலண்ட தமிழ் ஃபர்ஸ்ட்ல டிசைட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட்ல டிக்ளேர் ஏன் சொல்லல? மொட்டை அடிக்க போறானேட்டு நான் சொல்லவே இல்ல. சடனா இப்ப கூல் தானே, இப்ப கூல். அன்னைக்கே ஓகே தான், ஒண்ணும் இது இல்ல. சடனா இங்கேயும் கூல் பாருங்க. என்ன அப்படியே ரொம்ப நார்மலுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அடிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இப்பெல்லாம் ரொம்ப நார்மல் ஆகி போச்சு. இதே டைலாக் அன்னைக்கு இப்போ ஒண்ணுமே இப்போ வயல்லேருந்து பேச்சே வரல. ஒரே இது இல்லை, நல்லா முடி நல்லா இருந்தது. முடி இல்லைன்னு எவ்வளோ பேர் அனுப்பப்படுறாங்க. இந்த மாதிரி முடி போய் வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இது வந்து அவ்வளவு கூலா அடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கு. அங்க எல்லாமே அவ்வளவு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. சோ நைஸ். முடி இருந்திருந்தா இவ்வளவு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குமா? நோ. கொடை எல்லாம் எடுத்துட்டு வந்து மழை வரும்னு சரி இப்போ நேரம் அம்மா வீட்டுக்கு போறோம். ட்ராப் பண்ணிட்டு அங்க காஃபி, இங்க கூட காஃபி குடிக்கலாமான்னு, பட் தண்ணி நல்லா காஃபி குடிச்சிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புவோம். கரெக்டா இருக்கும் நமக்கு சாயங்காலம் சேர்த்துக்கு. ஃபங்க்ஷன் தான், எல்லாரும் மீட் பண்ணலாம் ஜாலியா. இங்க இருந்து கூட எங்கேயாவது போகலான்னு பார்த்தேன். பட் விஹானுக்கு சடனா ஃபீவர் வந்துருச்சு. இது குளிர் ஜுரம், வைரல். ஸோ ஓகே, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு. அம்மா வீட்டில் இருக்காங்க, மாமியார் வீட்டில் இருக்காங்க. சூடாக ரசம் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ ஹலோ, வெல்கம் பேக். கொஞ்ச நேரம் ரெஸ்ட். ஸோ அத்தருக்கு வந்து கிஃப்ட்ஸ் இல்லை படுக்குமா. இது வந்து தம்பி வாங்கி கொடுத்துருக்குறான் அத்தருக்கு. அவன் பாருங்கள் நல்லா சடனாக ஒரு 6 மாதத்துலேயே டால் ஆகிட்டான். என் விட ஹைட்டாக இருக்கான். ஸோ பேண்ட் எல்லாமே கொஞ்சம் மேலே போயிட்டு. இதுதான் பேண்ட்டா இது? அவன் வந்து நம்ம பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான் அத்தர்வு. ஸோ நான் தான் சீக்கிரம் வித்தின் ½ an hour வரணும். நைஸ். ஏன்னா 4:30 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்போ 3:50 ஆகி போச்சு. இல்லைனா டிராஃபிக்கில் மாட்டினா அவ்வளோதான். ½ an hour அத்தர், யூ ஹாவ் டு பி ஹியர் பிஃபோர் 4:30. 20 50 பேருக்கு கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன க்ரௌட். 50 பேர். கசன் வந்து எக்ஸ்பெக்டிங் ட்வின்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். டாடி ட்வின்ஸ், டாடி ட்வின்ஸ். ஸோ ரொம்ப சின்ன க்ரௌட், ஜஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு மொத்தமாக ஒரு 50 பேர் கூட இருக்கு. 50 பேர் தான் இருக்கும். காஃபி. எதிர் வீட்டில் ஆண்டி வந்து மலையாளம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் அப்புறம் வந்து பாயாசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஸோ எது வாசனை பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ ஊறுகாய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அம்மாவோட நேபர், மலையாளம் ஆண்டி. ஓணம் ஸ்பெஷல் பாயாசம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊறுகாய் கொடுத்துருக்காங்க, இவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஸோ இது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். இன்ஸ்டன்ட் ஊறுகாய். ஆனால் அது வந்து கொஞ்சம் இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல் இல்லை. என்னோட சாம்பார் பொடி காலி காலி காலி. ஸோ இப்போ கொஞ்சம் ரீஃபில் நடக்குது. ஆக்சுவலி அம்மாவுக்கு கை அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இவங்க வந்து அரைக்கவே இல்லை. ஸோ இவங்கக்கிட்டே கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் என் தம்பி அங்கே பேக்கிங் பண்ணிவிட்டு போயிருக்கிறான், ஒரு பக்கம் நான். இது என்னோடது 3வது வாட்டி. சல்சாலுடி பரவாயில்ல. ஏன்னா இவங்க வந்து இந்த வருஷம் அரைக்கவே இல்லை டேடி. ஏன்னா கை அப்படி ஆயிட்டு இப்போ ஃபுல்லு லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் என்னோட சாம்பார் பொடி காலி. சூப்பர் ஸ்மெல். ஸோ லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் என்னோட சாம்பார் பொடி காலி. ஸோ நான் போய் அரைக்கணும். போன வாட்டி ஹேமில்டன் பீச்சில் அரைச்சேன், சூப்பராக இருந்துச்சு. இதே ரெசிபி இல்லை தவுத் கரெக்டாக இருக்கும்ல? இல்லை ஒரே ஒரு பேப்பரை ஒட்டிடலாம். 1 hour 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 1 hour
சாம்பார் பொடி இது வந்து குழம்பு தூள் ஆல் இன் ஒன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போகுது, இது காலி ஆகி போச்சு. நான் போன வாட்டி ஹேமில்டன் பீச்சில் அரைச்சேன். நான் நினச்சேன் ஆஹா 6 மாதத்துக்கு வரும் எங்கே, ஏன்னா நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன்ல. அப்போ பேக்கிங் போதும் ரெடி, அப்புறம் ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். ஓகே இன்னும் எதுவும் இல்லை. இந்த பையன் பாருங்க இன்னும் வரல பாருங்க. எஸ் முடிவே வர வரைக்கும் தான் மொட்டை. நீங்கள் எல்லாம் கேட்பீங்கல்ல எதனால மொட்டை, பேக் டு பேக் இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ. என்னன்னாக்கா இந்த மொமெண்ட்டு நமக்கு அப்புறம் வராது. நான் மறுபடியும் எப்போ மொட்டை அடிக்க போகிறேன், அடிப்பேனா இல்லையா தெரியல, மேபி அடிக்கலாம் எனக்கு தெரியல. பட்டு இப்போ முடி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் மொட்டையோட இது அந்த எபிசோட்ஸே போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் 5 நாள் தான் ஆயிருக்கு, ஆல்ரெடி முடி வந்துருச்சு. ஸோ இப்போ முடி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அந்த மொட்டை ஃபீல் இருக்கிற வரைக்கும், மொட்டை லுக் இருக்கிற வரைக்கும், அந்த மொட்டை மண்டை இருக்கிற வரைக்கும் நிறைய வீடியோஸ். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அழகாக வீடியோஸ் எவ்வளோ ரெகுலராக போடுறேன் உங்களுக்கும் தெரியும். ஓகே, ஸோ இந்த பையன் இன்னும் வரல, மணி ஆச்சு 4:30. நான் எப்போ புக் பண்ணி எப்போ போய் வீட்டுக்கு சேர்றது? அம்மா சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு கோடு இருக்கும், அப்பா கூட இருக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரேட்மார்க். பெரிய அப்பாவுக்கு கூட எல்லாருக்குமே இந்த ஃபோல்டிங் இருக்கான். இப்போ எனக்கும் அதே மாதிரி நல்லா நானே பார்த்தோம், இது நம்ம வெயிட் போட்டிருக்கோம் அதுதான் இருக்கும். பட் இது வந்து பாருங்கள், இது கரெக்டாக இதே இடத்துல இதே மாதிரி இருக்குது எனக்கும், சேம் டு சேம். வாவ் பாருங்க இந்த கட்டு. சரி வண்டி வந்துருச்சு. நம்ம இதை வந்து என்னோட டிஃபனு, காலி டிஃபனு. இதில் வந்து பாயாசம் இருக்கு, அப்புறம் கோயில் பிரசாதம் புளியோதரை இருக்கு, வேற வந்து வேற என்னவோ இருக்கு, பொடி இருக்கு, குழம்பு பொடி. டிராஃபிக் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. 2 நல்ல விஷயம் என்னன்னா, டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. யூஸ்வலாக 5 மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், பயங்கர டிராஃபிக். ஒன்று 5 மணிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம், இல்லை 7 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி லீவுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மி போல். அப்புறம் 2வது நல்ல விஷயம் வந்து மழை பெய்யல. நேற்று இந்த டைமுக்கு என்ன மாதிரி மழை பாருங்கள். இப்போ மழை மணி வந்து 6, நாங்கள் 6 o'clock வந்துட்டோம். ஸோ அத்தர் ஸோ விஹானுக்கு இன்னும் ஃபீவர் இருக்குது. இது சாப்பிட்ருக்கான் மெடிசன். ஸோ 3 நாள் இருக்கும் நல்ல வைரல் ஃபீவர். ஸோ நம்ம மத்தியானம் நல்லா ரச சாதம் தான் சாப்பிட்ருக்கான். ஸோ ஓணம் ஃபெஸ்டிவல்னால நம்ம பக்கத்து வீட்டில் இருந்து நல்லா ஓணம் பலகாரம் வந்திருக்கு. கேரளா சிப்ஸு, அப்புறம் வந்து உண்ணி ஆப்பம், அப்புறம் வேறு என்னவோ இருக்குது. ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்னப் ஆகும். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு, போகல பசங்க. நாளைக்கு 2 நாள் லீவு. ஸோ 3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ஸோ லாங் வீக்கெண்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ விஹான் இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தான். பரவாயில்ல, கஃப் இருக்கு, பட் ஓகே பெட்டர். ஸோ இன்னைக்கு டேட் 8. எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. உங்க சஜஷன்ஸ்க்கு நான் வெயிட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.